ஹாய் ஹலோ எவ்ரிவன் கைஸ். ஸோ வணக்கம், நான் தான் உங்கள் எஸ்ஆர் கப்பி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்க்குலாம் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பட் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால தான் நான் நேற்று இன்றைக்கி 2 நாள் போஸ்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் வந்து இது இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா திங்கக்கிழமை ஈவினிங்குள்ளே உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1 வீக்குள்ளே நான் இப்போ என்னென்ன சொல்கிறேன்னு இதெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து எனக்கு செக் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுற 3 ஃபிஷ்ஷஸ் மட்டும் வந்து ரேட் வந்து 180 200. ஸோ இந்த மாதிரி சம்திங் வரும். என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் பெரி ட்ராகன், சாண்டா கிளாஸில் ஒயிட் ஏரில் இருக்கிறது, அப்புறம் வந்து அல்பினோ கோயிட் நான் ரெடியா. ஸோ இந்த 3 ஃபிஷ்ஷஸ் ரேட்டோட மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். மிச்சம் எல்லா ஃபிஷ்ஷஸும் நான் காட்டியிருப்பேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டாரா ப்ளூ மசிக் காட்டியிருப்பேன், பிளாக் ஸ்னேக் ஸ்கின் ஈகிள் காட்டியிருப்பேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெட்டல் ரெட் காட்டியிருப்பேன், அப்புறம் வந்து ஸ்னோ ஒயிட் காட்டியிருப்பேன், சாண்டா கிளாஸ்லேயே ஒயிட் இது இல்லாத இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ இது மாஸ்கோ ப்ளூ, மாஸ்கோ க்ரீனு, ஒய்லெட்டு, ஸோ எம்ப்ராய்டு ப்ளூ, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு பேர் வந்து 100 தான் ஆகும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறவங்க உங்கள் இடத்துல அந்த ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளட்டு மாதிரி வரப்போ, இல்லை ரொம்ப மழை பெய்யுது ஹெவியாக, ரொம்ப அதாவது வந்து தண்ணிலாம் தேங்குது ஏரியாவில் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னீங்கன்னா மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த டைமில் கொரியர்லாம் வந்து டிலே பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவில். ஸோ அதனால் வந்து நார்மலாக இருக்க ஏரியாவில், ஸோ வாட்டர் அவ்வளோவா ரெயின் வராமல் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு 1 டேயில் வந்துடும். ரொம்ப ஃப்ளட்டாக இருக்குது சென்னையில் மெயின் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல ஃப்ளட்டாக இருக்கிற இடம். ஸோ சில இடத்துல மட்டும் கொஞ்சம் 2 நாள் டிலேவாச்சு ஆகும். அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸோட ரேட் இதில் பார்த்தாச்சு. ஸோ எல்லா பேரும் உங்களுக்கு 100 தான் வரும். நான் சொன்ன மாதிரி இது வந்து மாஸ்கோ ப்ளூவில் ஒரு டைப்பு தான். ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், அதோட டெய்லி எல்லாமே லாங்காக தான் இருக்கும். ஸோ நல்ல ப்ரீட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏன் இவ்வளோ கம்மியாக தரோம்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து உங்களுக்கு 100 தான் பேர் தரப்போகிறோம். 100, 150. ஸோ இந்த 2 ரேஞ்ச் தவிர இது எந்த ரேஞ்சும் போகாது உங்களுக்கு. பர்டிகுலராக வந்து ஒரு 4-5 வெரைட்டி மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ரீட் மட்டும் 200K மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு 100 to 150. ஸோ இந்த மாதிரி தான் ரேஞ்ச் இதுக்கப்புறம் இருக்க போகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இப்போது இந்த டைம், அதாவது வந்து இந்த ஒரு 3-4 டேஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து மழைனால ஒரே ஒரு சின்ன ஃபிஷ் கூட இறக்கல. ஸோ நம்ம அந்தளவுக்கு கரெக்டாக நீட்டாக மெடிசன் போட்டு, ஸோ அதுக்கு பாதுகாப்பு பண்ணி, ஸோ நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். வாட்டர்லாம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணி ரொம்ப கோல்ட் ஆகாமல் அதுமாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். மழைனால வந்து ஒரே ஒரு ஃபிஷ்ஷஸ் கூட டெட் ஆகலை. பட் என்னென்னா வந்து நம்ம வச்சுருது மொத்தம் அவுட்டோரில் இருக்கிறதுனால ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் இல்லையா. ஸோ பின்னாடி ஃபுல்லாக மரங்களாக இருக்கும். இந்த புறா, கிளி மொத்தமே வந்து எல்லா மீனும் எடுத்து சாப்பிட்டுடுது. நம்மளும் அது என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம், க்ரீன் ஷெட்டு போட்டு பார்க்குறோம். ஸோ அந்த அப்புறம் அது மூடலான்னு பார்த்தீங்கன்னா மூடிட்டா க்ளோஸ்லாம் இருந்துச்சுன்னா வாட்டர் கொஞ்சம் ஸ்மெல் ஆகுது அப்பப்போ. அதே மாதிரி வந்து கெட்டு போகிற மாதிரி ஆகுது வாட்டர்லாம். அந்த நேச்சராக தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்ருக்கோம். சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மொத்தம் சாரீஸ்லாம் இருக்குங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாரீ எடுத்துன்னு வந்து மேலே ஃபுல்லாக போய்த்து விட்ற மாதிரி பண்ணி விட்ருவோம். அதுவே கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அப்பப்போ ஃபுட்டு போட வரும்போது அது தெரியாமல் ஓப்பன்லேயே விட்டுட்ருப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் மறந்துடுற மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக இந்த காக்கா, குருவி, இந்த புறா எல்லாமே வந்து எடுத்து சாப்பிட்டுது. அது ரொம்ப ஒரு பெரிய லாஸ் தான் இப்போ நம்மளுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பேர் 1000லாம் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம் இந்த டைமில். அது இப்போ திடீர்னு நம்ம சடனாக பார்க்க சொல்ல எங்கேயுமே காணோம். பட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைமு வந்து பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா புறா ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று உக்காஞ்சி அந்த மீனெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு இது எல்லாமே வந்து சாப்பிடுது. அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் சில டைம் நம்ம ஃபுட்டு போட சொல்லுவோம், இல்லை வாட்டர்னால் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுவோம். இந்த மாதிரி டைம் என்ன பண்ணுறோன்னா அந்த மூடிட்டு இருக்கிறது அப்படியே மறக்காமல் மூடி விட்டு போகாமல் அப்படியே விட்டு போயிட்டுருப்போம். அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் ஆகிறதுனால வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு இந்த டைமு. ஸோ அதனால தான் வந்து நம்மளால் ஒழுங்காக வீடியோவும் போட முடியல. ஏன்னா அதை பார்த்தோன்னே வேறு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் நம்ம ரெடி பண்ணி சேலுக்கு எடுத்து போடலான்னு வீடியோ வச்சுட்டு இருந்தோம். நம்ம அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா சில ப்ரீடே மொத்தமே காலி ஆயிடுச்சு. டோட்டலாக நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு ப்ரீடில். இப்போ டார்க் நைட் ட்ராகன்லாம் நம்ம வீடியோவில் போடலாம் தான் எடுத்து வச்சுருந்தோம் அதோட வீடியோஸ்லாம். இப்போ அதை நான் டெலீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மிச்சம் இருக்க ஃபிஷ்ஸ்லாம் நான் போடுறேன்னு. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் நம்ம சேலுக்குன்னு போட்டிருந்தது. இப்போ போய் பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக காலி டப்பு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதெல்லாம் ஏன் காட்டணும் தான் காட்டாமல் இருந்தோம். பட் ஆனால் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் நம்ம எப்படிலாம் இந்த செட்டப் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ எப்படி இருக்குது இந்த மழைனால எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே பேர் இப்போ 100 தான் தரோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து 150, 100 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம இந்த சேனலை அப்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து நம்ம என்னென்னா வந்து அதிக ப்ரைஸ் விற்கிறவங்ககிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி நம்ம தரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்டாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதேமாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து மேக்ஸிமம் போனீங்கன்னா 200 தான் இருக்கும்.
இந்த 500 600 700 இப்படிலாம் போவாங்க சில ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிலாம். ஸோ அந்தமாதிரி வெரைட்டி நம்ம எடுக்கிறதும் இல்லை, மீறி எடுத்தாலும் அது நம்ம ஒரு 200 250 இதுக்குள்ளேயே நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ டெக்ஸிடோ கோயிலாம் பார்த்தீங்கன்னா 499 599 பண்ணுவாங்க. சில பிளேஸில் சொல்லுவாங்க ப்ரோ என்கிட்ட இது 100 ரூபா 150 ரூபாய் இருக்குது ப்ரோன்னு. நம்ம வந்து டெக்ஸ்டைல் கோயிலில் லாங் பாடி ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி இதெல்லாம் கம்மியாக எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த ப்ரைஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஷார்ட் பாடியில் எடுப்போம் டெக்ஸ்டைலில், அது கொஞ்சம் இம்போர்ட் பண்ணியாக இருக்கிற ப்ரீட் தான். அது கொஞ்சம் கஷ்டம், அது வந்து சீக்கிரம் நம்ம அடல்ட் ஆக்குறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கான கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிறதுக்கோசம் தான் வந்து சில பேர் அது 499 399 இந்தமாதிரி ஆஃபர் போடுற மாதிரி போட்டு அது விற்பாங்க. பட் ஆனால் நம்ம அதையும் இப்போ வந்து 250 அந்த 200 இந்தமாதிரி ரேஞ்சில் தான் நம்ம தந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நானும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தரலாம், நிறைய ப்ரீட் எடுக்க முடியும், உங்களுக்கு கம்மியாக நம்ம தர முடியும். ஸோ அதேமாதிரி என்னை பார்த்து நிறைய பேர் இதேமாதிரி கம்மியாக தர ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு கரெக்டாக ரீசனபிளான ப்ரைஸாக ஒரு ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம அந்த ப்ரைஸ் செட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் வந்து நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தந்து நம்ம கொஞ்சம் ப்ரீடு எடுக்க முடியும், நம்மளால இன்னும் கொஞ்சம் ப்ரீடு. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வந்து பேர் 100க்கு 150 இந்தமாதிரி தரத்துக்கே இருக்கிறோம். பட் ஆனால் வந்து அது வெளியே தெரியாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லாருமே பேர் 180 200 இந்தமாதிரி, அதாவது நம்ம 150 தர பேரே அவங்க 200 அந்தமாதிரி இருக்கிற இடத்துல போய் வாங்குவாங்க. அது வந்து என்னென்னா வந்து நம்ம சேனல் தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு வெளியே. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களால் சப்போர்ட் பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ரொம்ப சப்போர்ட்லாம் இல்லை, ஒரு சின்ன அளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வியூஸ் போக வச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் வாங்க வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். அதேமாதிரி நான் வாட்ஸ்அப் குரூப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். ஸோ அதுக்கு தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஒரு ஃபிஷ்ஷஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும், இல்லை அது ப்ரைஸ்னால் மார்க்கெட் ரேஞ்ச் போயின்னு இருக்குது இப்படின்னு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்கலாம். உங்கள் டவுட் எனி டவுட் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கும். நீங்கள் கேளுங்க, நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக சாரீஸ்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ அடித்த காற்று மழைனால வந்து மொத்தம் இந்த புறா கீழ் எல்லாத்துலேயும் வந்து அந்த டப்பு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சாங்க நீட்டாக வச்சுட்டு இருக்கிறதுலாம். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அது பார்த்தோன்னே. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சேல் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு புதுசாக ப்ரீட் எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது பேர் 80 ரூபீஸ் 70 ரூபீஸ் இந்தமாதிரி தர போகிறோம் எல்லா ப்ரீடும். அது வந்து இப்போ முடியாது தான், பட் ஆனால் நம்மளால் ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் முடியும். ஸோ நம்ம அதுக்கு தான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சாரீலாம் போட்டு ஃபுல்லாக மூடி வச்சு இப்போ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ப்ரீடும் நம்ம ஒன்று ஒன்றா வச்சுட்டு தான் இருக்கோம். நீங்கள் யார் யாருக்கு எது வேணுமோ நீங்கள் கேட்கலாம், நம்ம உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷஸ் பற்றி சென்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம என்னென்னா வந்து பேர் வந்து 100 ரூபீஸ் தான், நீங்கள் எது எடுத்தாலும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதெல்லாம் கம்மியாக தரணும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் நம்மளுக்கே இப்போது ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு இந்த மழை டைமில். ஸோ சீசன் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு லாஸும் இல்லை கைஸ். நம்மளுக்கு ஒன்று தான் இந்த காக்கா குருவி ஸோ இந்த மாதிரி இருக்க பேர்ட்ஸ்னால தான் நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவாயிடுச்சு. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வாய்ஸும் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப ஃபீவரில் இருக்கேன். ஸோ அதனால் முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்கள், சில பேர் குவாலிட்டி இல்லைன்றீங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் காட்டுற அந்த கேமரா குவாலிட்டி உங்களுக்கு நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான குவாலிட்டி தெரியும். ஸோ மினிமம் ஒரு பேராஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட் நம்ம என்னோடய குவாலிட்டியை பாருங்கள். அது பிடிச்சிருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதேமாதிரி இதுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஒன் பேர் ஆஃப் மிக்ஸ்டு கப்பி ஸ்னெயில்ஸு டக் பீட்டு ஸோ இந்தமாதிரி ஃப்ரீ ஐட்டம்ஸும் உங்களுக்கு வரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.